ஓகே சாந்தி அம்மா வணக்கம். எங்களோட தமிழ் மக்கள், அதாவது தமிழ் உறவுகள், நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளோ நித்திரையை முழிச்சு எவ்வளோ இதை செய்து கொண்டு இந்த காசுகளை அனுப்பி கொண்டிருக்கீங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு மட்டக்களப்பில் நிற்கிறோம். இப்போ மட்டக்களப்புக்கு ஓட்டமாவடி அந்த பாலம் தாண்டி இப்போ போய்கொண்டு நிற்கிறோம். மட்டக்களப்பில் நேற்றைக்கு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மட்டக்களப்பில் அந்த பொதிகள் கொடுக்காத ஒரு 50 பேருக்கு கொடுக்க சொல்லி பிரான்ஸில் இருந்து அம்மாவரால் வந்து 60,000 காசு வந்திருந்தா நம்பி நீங்கள் அந்த உதவிகளுக்கு செஞ்சு விடுங்கன்னு சொல்லி உண்மையிலே ஒரு நாளில் வலிக்கிட்டு நாங்கள் வந்து போகிறோன்றது வந்து உண்மையிலே உடம்புக்கெல்லாம் ஒரு அலுப்பாக இருக்கும், அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களால் முடிஞ்சதோ ஏதோ மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி செஞ்சு கொண்டிருக்கிறோம். 60,000 காசு அனுப்பிவிட்டாங்க. 55,000 ரூபாய்க்கு சாமான் பண்ணோம். 5,000 ரூபாய் பெட்ரோல் அடித்தது. பெட்ரோல் முடிஞ்சுது. இன்னும் ஒரு 6,000 ரூபாய் அடிக்கணும். 6,000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். அப்படிங்கிறது சாப்பாடு. சரி, ஓகே. அது காசெல்லாம் பார்க்கல. எங்களோட பணத்தையும் போட்டு தான் நாங்கள் இதில் உதவிகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் அவங்களோட 5,000 ரூபா மிச்சம். இப்போ இங்கே எங்களுக்கு 6,000, எங்களுக்கு இங்கே 10,000 காசு என்னுடைய காசு பணத்தை போட்டு தான் நான் இதில் செய்கிறேன். பார்ப்போம். உண்மையிலே நல்ல விஷயம் தானே, மக்களுக்காக செய்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உண்மையிலே செய்கிறது. ஓகே, எங்களாலையும் ஒரு சின்னதாக நாங்கள் ஏதாவது கிடக்கிறத போட்டு இல்லைன்னு சொல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கடவுள் உறவுகள் மூலமாக காசு அனுப்பி கொண்டிருக்கிறார். நாங்கள் அதை சரியான முறையில் செய்யணும்னு சொல்லித்தான் இந்த உதவியை வந்து செய்கிறோம். இப்போ நாங்கள் ஓட்டமாவடி டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ காட்டும் பாருங்கள், ஓட்டமாவடி டவுனுக்கு நிற்கிறோம் நாங்கள். இப்போ இதில் இங்கே சாப்பாடு கிடையாது, நிப்பாடு சாப்பிடும் பாருங்கள். இது ஒரு முஸ்லீம் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது, நல்லா இருக்குது. இதில் இதில் கடை சாப்பாடு கடை சாப்பிடு இது சாப்பிடு, இதில் எங்கே இருக்கு. ஓகே, நாங்கள் இப்போ ஏறாவூருக்கு வந்துட்டோம். ஏறாவூர் டவுன் இது. கிட்ட வந்துட்டோம். ஓகே, இதில் இருந்து நாங்கள் இப்போ இடப்பக்கம் திரும்பி போகணும். இடப்பக்கம் இங்கெல்லாம் நல்லா இருக்குண்ணே. இது என்ன மரம் இது மாமா? அந்த நடுவில் நிற்குது, என்ன மரம் தெரியாது. தென்னைமே தான் இருக்கு, ஆனால் ஊரமே. இல்லை தான் பின்னுக்கு வச்சா அப்படியே வச்சு கல்யாணம் கொடுத்துடலாம். நீங்கள் லிஸ்ட்டை கொண்டு வாங்க, லிஸ்ட்டை. சொல்லு, வைக்கக்கூடிய வைப்போம், எடுத்து கொடுக்குறேன் டக்குறாண்டு. டக்குன்னு வந்தீங்கன்னா நாங்களே திருப்பி போகணும். முல்லைத்தீவு திருப்பி போகணும். ஓகே, வாங்க. ஓகே, பக்கம் விடுங்க. அது பைஸ் போனால் சோம்லால் பரலால் அதை பஜ்ஜி கொடுக்கலாமா? சரி. பஜ்ஜி செக் பண்ணி வைங்க உண்டா இப்போ. சரி, இல்லை கொடுக்காத சரி போட விடுங்க. செல்ல தம்பி பக்கம் வாங்க. தம்பி நாயா ஐயா வாங்க, ஐயா வாங்க. ஓடியாங்க. வசந்தாக்கா, இது போன முறை கொடுக்காதாக்களுக்கு தானே என்ன? ஆமாம், போன முறை கொடுக்கலையா? ஓகே. பிமேலா வாங்க, குயிக்காக வாங்க. பரஞ்சோதி ஜீவா, அதுக்கும் பேர் 2 கரண்ட் வரணும்.
அதை கொடுங்க தரன் நான் தரன் கரண் தரனா ரைட் ரைட் பெரிய குழப்பம் இருக்கு தனுஷன் காளி ரைட் ரைட் ஓகே ஓகே ஜில்லா சசி தம்பி ஓகே ஓகே வாங்க ஓகே டக்கு டக்கு சத்குணம் தேவதாஸ் இதெல்லாம் என்ன தொழில் செய்யணும் அண்ணே இதெல்லாம் கரவலை கரவேலை எடுக்கிறாங்க எல்லாம் கரவலை ஆ தேவதாஸ் எவ்வளோ கரவேலை எடுக்கிறேன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வேணும் பாரமே 100 வரும் 50 வரும் 300 வரும் ஏன் அப்படி மீன் பட்டா தானே முதலாளி கரவேலைக்கு மீன் பட்டா தான் நமக்கு காசு இல்லைன்னா வேலை செய்யறதும் காசு இல்லை ஆடாப்போ தம்பி கீர்த்தனம் 1000 வரும் தவமணி 10,000 வரும் 10,000 வரும் வரும் அது வர மாட்டேன் நவமணி நவமணி நவமலர் நவமணி தங்கமணி நவமலர் கோபால் 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 இப்போ வாங்க தரேன்னு சொல்கிறேன் உங்கள் அம்மா அது கரனுக்கு அம்மா தரேன்னு வந்தவா மோகன் அருளம்மா அம்மா பக்கத்தில் நிற்கிறாவ பிஜி விஜய் விஜய் என்று ஓட்டு ஆயித் இல்லை ஆயித் பரமேஸ்வரி பரமேஸ்வரி ஆறு இப்போ நீங்கள் எடுத்து போனீங்களா சரி அனோரி அம்மா ஓகே மாரிமுத்து பவளக்கொடி பவளக்கொடி இல்லையா நீங்களா நல்ல பேருகள் இப்பத்த பேருகளை கேட்டாலே வாய்க்க நுழையுது இல்லை சந்திரா என்ன சந்திராண்டு நீங்கள் நீங்கள் எடுங்க 100 எங்கே வரலையா ஓகே அடுத்த சந்திரா எத்தனை சந்திரா பாக்கியம் 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 அம்மா பாக்கியம் உங்களுக்கு வந்த பாக்கியம் இது இது பிரான்ஸ்ல இருந்து வந்த பாக்கியம் உங்களுக்கு ஜலம் மகேஸ்வரி மகேஸ்வரி அம்மா வேண்டி கொடுங்க முரளி முரளி கந்தமூர்த்தி அண்ணா அண்ணன் கரவலையா கரவலை கண்ணா கண்ணாவா கண்ணா എൻ്റെ വീട്ടു പേര് കണ്ണ கோவிந்தன் கோவிந்தன் ரட்னசிங்கம் நல்ல பேரு ரட்னசிங்கம் வீரசிங்கம் ரட்னசிங்கம் செல்லம்மா நல்ல பேரு செல்லம்மா ஓடி வாங்கோ யோகராணி யோகராணி சயானிக் நல்ல பேர் கஜேந்தினி வேலிப்பிள்ளை சந்திரா சரி சுதன் சுசிலா சுசீலா பாட்டு பாடுவீங்களா பாஸ்கரன் பாஸ்கரன் சங்கீதா சந்திரா
ரோகிணி வாங்க. கரவலக்காரர்கள் நான் சொன்னேன் அந்த இந்த 150 பேர் இருக்குன்னு சொல்லி அப்போ அந்த 150 பேரில் இப்போ இவங்க கொஞ்சம் பேர் வந்து சொன்னாங்களா. அப்போ எங்களுக்கு நாங்களும் கரவலை செய்கிறோம் தானே, அப்போ எங்களுக்கும் இல்லையா சாமானு சொல்லி அந்த முறைப்பாடுகள் இருக்கு. அப்போ கரவலை செய்யக்குள்ள இப்போ 3-4 வாடி இருக்கு. 3-4 வாடி இருந்தாக்குள்ள ஒரு வாடியில் 50 பேர் செஞ்சாலும் 200 பேருக்கிட்ட இது பண்ணணும். அப்போ எப்பயும் ஒரு ஆள் வந்தால் இப்போ சொன்னார், அப்போ நாங்களும் கரவலான்னு செய்கிறோம். அப்போ நாங்கள் சொன்னோம் ஓகே இந்த உதவி வந்து நான் 50 பேருக்கு செய்தானே, மிச்சம் 50 பேருக்கு அந்த 100 பேருக்கு செய்யணும் வலிக்கிட்டது. வந்து 50 பேருக்கு செய்யணும்னு சொல்லி சொன்னால் பிரான்ஸில் இருந்து சாந்தி ஆண்டி என்று சொல்லி ஒரு ஆள் வந்து இந்த காசு அனுப்பிவிட்ட 60,000 ரூபா அதுக்கு வேண்டி அந்த 50 பேர் கொடுக்காதாக்களை கொடுங்கன்னு சொல்லி தந்து விட்டது. ஏதாவது காசு வந்தால் ஏதாவது செய்வோம். நீங்கள் யாரை அவங்களுக்கு சொல்ல போகிறீங்களா? சாந்தி அன்னைக்கு பிரான்ஸில். சாந்தி அம்மா வணக்கம். எங்களோட தமிழ் மக்கள், அதாவது தமிழ் உறவுகள், நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளோ நித்திரையை முளைச்சி எவ்வளோ இதை செய்து கொண்டு இந்த காசுகளை அனுப்பி கொண்டிருக்கீங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்கட்டாகவும் ஒரு புண்ணியமாகவும் உங்களோட பிள்ளைகளுக்கும் அது உங்களை சார்ந்த உங்களோட இதுகளுக்கு எங்களோட மக்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நான் பணிவம்பாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நான் பிரார்த்தனை செய்கின்றேன். ஆனால் அதே பட்சத்தில் இதே மாதிரி கரவல் இழக்கிறார்கள் இன்னும் இருக்குது. ஆனால் உங்களால் ஆரம் இந்த உறவுகள் பார்க்குறீங்க தானே, பார்க்குற உறவுகள் வந்து எங்களோட, அதாவது நானும் வந்து ஒரு முன்னாள் போராளி. அப்போ மற்றபடி நாங்களும் தனியாக அதை சாப்பிடக்கூடாதுன்றத எங்களோட உறவுகள் காசுகளை 5 ரூபாண்டாலும் சரி எங்களோட மக்களுக்கு அதை செயல்படுத்தணுன்றது தான் எங்களோட நோக்கம். மற்ற நான் ஏற்கனவே வீடியோவில் கேட்டிருந்தேன், நான் அந்த கிட்பணிமாருக்கு நுழம்பு வலையும் மற்ற அந்த சின்ன பிள்ளைகளுக்கு நுழம்பு வலையும். அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ தண்ணி ஒரு பிடிச்சிருந்தது இப்போ திரும்பவும் தண்ணி வந்து கூடுது. அதில் நுழம்பு தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அதாவது இது வந்து பின்தாங்கிய கிராமம். அப்போ நீங்கள் தான் ஏதாச்சும் எங்களோட மக்களுக்கு உதவியே செய்யணுமென்று சொல்லித்தான் நான் இந்த விடயத்தை முன்வச்சு தம்பியுடன் நான் தொடர்பு கொண்டு அப்போ நம்ம மக்களுக்காகத்தான் இதை செய்யணுமென்று சொல்லி அதை வந்து வேறு ஆக்கள் அதை யூடியூப்பு தம்பி மது செய்கிறத வந்து கொஞ்சம் இதை தட்டி கலைக்கிறதுகளையும் கதைக்குங்க 1-2 பேர் அந்த கமெண்டுகளில் நாங்கள் பார்க்குறனாங்க. அந்த கமெண்டுகளில் ஏன் இவருக்கு கிருஷ்ணா செய்தது 10 சொல்லி முதத்தரம் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்து, நீங்கள் பாருங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு உதவி செஞ்சது தான், செய்யலைன்ட்டு நான் பொய் சொல்லவும் இல்லை. தம்பிக்கிட்ட நேரடியாக எல்லாத்தையும் சொல்லித்தான் நான் மக்களுக்கு செய்யணுமென்று தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் அடுத்து நாங்கள் சாப்பிடலை, மக்களுக்கு கொடுக்கணுமன்ற ஒரு அபிப்பிராயத்தில் நானும் தம்பியோட நான் இதை இணைஞ்சி, அதாவது தம்பிக்கு கொஞ்சம் சோமில்லாமல் இருந்தது. நான் அந்த வீடியோவில் பார்த்தேன்னா சோமில்லாமல் இருந்தார் தம்பி, கொஞ்சம் தடுமல் காய்ச்சல். அதால் இதுகளை வச்சுக்கொண்டு எங்களுக்கு இப்போ தேவை இன்னொரு 100 பேருக்கு தந்தாலும் கரவலக்காராக்கள் மற்ற இதிலேயும் அந்த கரவலக்காராக்கள் ஃபுல்லாக எடுத்திருந்தால் காட்டாது. நான் அந்த விதவைகளையும் எடுத்து கொடுத்துருக்கேன். அதில் கொஞ்சம் இதாக போயிட்டு என்னென்னு சொன்னால் கரவலக்காராக்கள் தான் எடுத்தது, அது விதவையிலையும் அதுக்குள்ளே இணைக்கணுமன்றதுக்காக இணைச்சிருக்கேன். அதால் நீங்கள் அடுத்த கட்டமாக தம்பிக்கு இன்னொரு 100 பேருக்கு கரவலை செய்கிறாக்களுக்கு சொல்லி இன்னொரு 100 பேருக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, ஓகே பாய். ஓகே, காலனி வந்து பார்த்துருப்பீங்க. 50 பேருக்கும் அந்த உணவுப் பொருட்களை வந்து கொடுத்துட்டு வாரோம். இதில் என்ன குறைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, அதில் இந்த கரவலை இழுக்கிறார்கள் அவைக்கு தான் கொடுத்தது. உண்மையிலே அவ்வளோ கஷ்டப்படுறார்கள். இப்போ மீதமாக இருக்கிற இன்னும் ஒரு 100 பேருக்கு அந்த கரவலை இழுக்கிறார்களுக்கு கொடுக்கிற ஒரு குறை ஒன்று இருக்குது. அதை தாண்டி மற்றது அங்கே இருக்கிறார்களுக்கு வந்து நுழம்பு வேலைகள், சின்ன பிள்ளைகள் கற்பிணிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த நுழம்பு வேலைகள் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ இந்த உதவிக்காக யாராவது உங்களால் வந்து உதவி செய்யலுமெண்டா சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த நுழம்பு வேலைகள் கொஞ்சம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கடுத்த இன்னொரு 100 பேருக்கு வந்து நாங்கள் இந்த உணவு பொதிகள் வந்து கொடுக்கணும். அப்போ யாராவது உதவி செய்ய விரும்பினா என்னோட வந்து தொடர்பு கொள்ளுங்க.
அவங்களுக்கான அந்த உதவியை வந்து நாங்கள் நேர்த்தியாக செய்வோம். இன்றைய நாள்லையும் என்னுடைய பணத்தில் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை நான் போட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன். இப்போ இப்படி சின்ன சின்னதாக இப்போ 50 பதிவுகளுக்காண்டி இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் என்ன கஷ்டப்படுறாங்கள தான் நாங்கள் கொடுக்குறோம். பார்ப்போம் அடுத்த டைமில் ஒரே டைமாக வருமென்று பார்க்குறேன். யாராவது உதவி செய்ய முடிஞ்சால் உதவி செய்யுங்க. பாய்.